திருத்தணியில் நடந்த இந்த சம்பவம் வந்து பேரதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. ஒரு ட்ரெயினில் வடமாநில இளைஞரை போட்டு இப்படி ஒருத்தர் தாக்குவாரா அப்படிங்கிற கேள்விகளும் எழுப்பப்பட்டுட்டு இருக்கு. திருத்தணியில் சூரஜ் அப்படிங்கிற வடமாநிலத்தவரை வந்து 4 இளைஞர்கள் வந்து கடுமையாக தாக்கியிருக்காங்க. ரீல்ஸ் காரணமாக தான் நாங்கள் வந்து இப்படி ஒரு தாக்குதலை முன் வச்சோம். ஸோ வந்து நாங்கள் அந்த டைமில் வந்து போதைப் பொருட்களை எடுத்திருந்தோம் அப்படிங்கிறதும் அவங்களுடைய விசாரணையில் தெரிய வந்திருக்கு. இதை தொடர்ந்து பாஜகவினுடைய மூத்த தலைவரான ராஜா அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடுமையாக வந்து அந்த இளைஞர்களை வந்து தண்டிக்கணும். போதைப் பொருட்களை வந்து ஸ்டாப் பண்ணாமல் இந்த மாதிரியான சமூக விரோதிகளும் சரி, சமூக விரோதத்தில் ஈடுபடுற செயல்களையும் வந்து தடுக்க முடியாது. பேசிக்கான விஷயத்தை நம்ம தடுக்காமல் இதை பற்றி பேச முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை தொடர்ந்து இயக்குனர் மாரி செல்வராஜ் அவர்கள் வந்து இதை ஒரு சாதிய வன்கொடுமையாக நான் பார்க்குறேன். ஸோ சாதியினுடைய அடிப்படையில் தான் இந்த தாக்குதலானது நடத்தப்பட்டிருக்கு. ஒரு கொடூரமான ஒரு சம்பவமாக இருக்குது. இதுக்கான உரிய பதிலடியை வந்து அரசாங்கம் தரப்புலேருந்து கொடுத்தே ஆகணும் அந்த இளைஞர்களுக்கு. வெளி மாநிலத்திலேருந்து இங்கே வர இளைஞர்களுக்கு ஒரு உரிய பாதுகாப்புகள் வந்து இங்கே கொடுக்கப்படலை அப்படிங்கிறது தான் வந்து இந்த விஷயம் மூலயமா தெரிய வந்திருக்கு அப்படின்னு சொல்லி இதை நான் வன்மையாக கண்டிக்கிறேன் அப்படின்னும் ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு.